ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் டீச்சர் சேனல். நான் உங்கள் மனோ. இன்னைக்கு நம்ம தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அவர் கெட்டுப்போன உணவை சாப்பிட்டதில் இருந்து அவருக்கு உடம்பு சரியில்லை. ஓகே, வாக்கியம் பெருசா இருக்கு. ஆனா அதை பார்த்து நம்ம பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல இருந்து நம்ம கத்துக்கலாம். அவர் கெட்டுப்போன உணவை சாப்பிட்டதில் இருந்து அவருக்கு உடம்பு சரியில்லை. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ்ல நம்மளுக்கு ஆங்கிலத்துல என்னென்ன வேர்டுக்கெல்லாம் மீனிங் தெரியுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அவர்னு சொல்லும் போது நம்ம அதுக்கு என்ன போடுவோம் அப்படின்னா ஹீ போடுவோம். ஹீ போட்டாச்சு. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா என்ன சொல்லுவோம்? சிக்குன்னு சொல்லுவோம். சிக்குன்னா உடம்பு சரியில்லை. இப்ப அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சிக். அவர் உடம்பு சரியில்லை. அவரு கெட்டுப்போன உணவை சாப்பிட்டுருக்காரு. அதனாலதான் அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இப்போ இந்த மூணையுமே நம்ம எழுதணும். நம்மளுக்கு மூணுக்குமே மீனிங் தெரியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தெரியும். கெட்டுப்போன அப்படின்னா ஸ்பாயில்டு. கெட்டு போனது என்னது? கெட்டு போச்சு அப்படின்னா ஸ்பாயில்டு ஆயிடுச்சு சொல்லுவோம் இல்லையா? இது நார்மலா நம்ம யூஸ் பண்ற வேர்டு தான். ஸ்பாயில்டுனா கெட்டுப்போன. உணவுனா தெரியும், ஃபுட்டு. சாப்பிடுறத நம்ம என்ன சொல்லுவோம்? ஈட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த மூணுக்குமே நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த மூணு வேர்டுக்குமே நம்மளுக்கு மீனிங் தெரியும். அப்ப இதை எழுதுறது நம்மளுக்கு ஈஸி தானே? அப்போ இங்க சாப்பிட்டதுல தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். அப்புறம் தான் என்ன சாப்பிட்டாங்க அப்படிங்கறத நம்ம எழுதணும். முதல் சாப்பிட்டதை எழுதணும், அடுத்து என்ன சாப்பிட்டாங்கன்னு எழுதணும். சரியா? இப்போ ஈட்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். கெட்டுப்போன உணவு அப்படிங்கறத ஸ்பாயில்டு. ஸ்பாயில்டு ஃபுட். இப்போ நம்ம இதுல என்னென்ன எழுதிருக்கோம் பாருங்க. அவர் எழுதிட்டோம். கெட்டுப்போன உணவு சாப்பிட்டதில் அதையும் நம்ம எழுதிட்டோம். ஈட்டு எழுதியாச்சு, ஸ்பாயில்டு எழுதியாச்சு, ஃபுட்டும் எழுதியாச்சு. உடம்பு சரியில்லை அதுவும் எழுதியிருக்கோம். உடம்பு சரியில்லை. சிக்குன்னு நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? ஆனா சிக்குன்னு எழுதுறதை விட ஃபீலிங் சிக் அப்படின்னு எழுதலாம். அவர் எப்படி இருக்காரு? உடம்பு சரியில்லாம இருக்காரு. அவர் ஃபீலிங் சிக்கா இருக்காரு. ஓகே, அவர் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ஃபீலிங் சிக்கா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க ஃபீலிங் சிக் இதையும் எழுதியாச்சு. அப்ப நம்ம இதுல விட்டு போனது என்ன அப்படின்னா இருந்து. அது மட்டும் தான் நம்ம எழுதல. மற்ற எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம இதுல எழுதிட்டோம். இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மீனிங்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். இது புதுசா நம்ம எதுவுமே கத்துக்கல. ஆல்ரெடி தெரிஞ்சது தான். சரிங்களா? நார்மலா நம்ம லைஃப்ல டெய்லியும் பேசுற வார்த்தைகள் தான் இது எல்லாமே. இப்போ இதை நம்ம மீனிங்ஃபுல் சென்டென்ஸா மாத்தணும். சரிங்களா? இது மீனிங்ஃபுல் சென்டென்ஸா மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸ் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உடைச்சுக்கலாம். அதாவது ரெண்டா பிரிச்சுக்கலாம். அவர் கெட்டுப்போன உணவை சாப்பிட்டதில் இருந்து. ஓகேங்களா? அது ஒரு வாக்கியம். ஓகே, யாருக்கு உடம்பு சரியில்லை? சாப்பிட்ட அவருக்கு தான் உடம்பு சரியில்லை. ஸோ அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்போ இதை நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு வாக்கியமா பிரிச்சுட்டோம். இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம எழுதலாம். ஒன் பை ஒன்னா நம்ம எழுதும் போது எப்பவுமே நம்ம ரெண்டா ஒரு சென்டென்ஸை உடைச்சு எழுதும் போது நாம அந்த ரெண்டாவது இருக்கு இல்லையா, அந்த சென்டென்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும்னா அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் சரியான மீனிங்கா இருக்கும். ஸோ நம்ம இப்போ இங்க எதை எழுத போறோம் அப்படின்னா ரெண்டாவது உள்ள சென்டென்ஸ் தான் நம்ம எழுத போறோம். இப்போ இங்க யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவருக்கு. அவருக்குங்கிறத ஹீ நம்ம போட்டுட்டோம். அப்போ இதுல நம்ம இன்னும் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா உடம்பு சரியில்லை. அப்போ அவரு வந்து இப்ப அவருக்கு உடம்பு சரியில்லை. இப்போ முதல் சென்டென்ஸ் எப்படி இருக்கு? பாஸ்ட்ல இருக்கு. கெட்டுப்போன உணவை சாப்பிட்டதில் இருந்து. சோ அது பாஸ்ட். இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை. இது வந்து பிரசன்ட்ல இருக்கு. அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறத நம்ம என்ன சென்டென்ஸ்ல எழுதணும் அப்படின்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து இங்க ஹேஸ் தான் போடணும். ஏன்னா ஹி, ஷி, இட் இது வந்துருச்சுன்னா நம்ம ஹேஸ் எழுதணும். அது தவிர்த்து வர்ற ஐ, வி, யூ, தே இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம ஹேவ் போட்டுக்கலாம். அதுவும் அந்த சென்டென்ஸ் வந்து பிரசன்ட்ல இருக்கான்னு பார்த்துதான் நம்ம இதை போடணும். இங்க இது கண்டினியூஸ் டென்ஸ். வெர்போட ஐஎன்ஜி போட்டு எழுதினாலே அது என்னது? கண்டினியூஸ் டென்ஸ். அப்ப இது வந்து என்ன அப்படின்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்க ஹீ வந்திருக்கிறதுனால நம்ம இங்க என்ன போட போறோம் அப்படின்னா ஹேஸ். ஹேஸ் மட்டும் போடணுமா அப்படின்னு கேட்டா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஃபார்மேஷனே என்ன அப்படின்னா ஹேஸ், ஹேவ் போட்டு அதோட பீன் போட்டு அடுத்துதான் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி எழுதணும். ஓகேங்களா? அதாவது டென்ஸை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒவ்வொரு ஃபார்மேஷன் இருக்கு. இங்க என்ன அப்படின்னா ஹெல்பிங் வெர்ப்ஸ் ஹேஸ், ஹேவ் போட்டுட்டு அடுத்து நம்ம பீன் போட்டு அதுக்கு அடுத்துதான் நம்ம வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி போடணும். இதுதான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கான ஃபார்மேஷன்.
இது நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா he has been he has been feeling sick. ஓகே, இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா he has been feeling sick. அவருக்கு உடம்பு சரியில்லை. ஒரு பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த சென்டென்ஸ் உங்களால வாக்கியம் அமைக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு பாதி கிணறுக்கு மேல தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. he has been feeling sick. ஓகே, அவருக்கு உடம்பு சரியில்லை. ஓகே, அவருக்கு உடம்பு சரியில்லை. எதனால உடம்பு சரியில்லை அப்படின்னா அவரு கெட்டுப்போன உணவை சாப்பிட்டாரு. ஓகே, அவரு கெட்டுப்போன உணவை சாப்பிட்டாரு. இங்க நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதியாச்சு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அவருக்கு உடம்பு சரியில்லையே நம்ம எழுதியாச்சு. he has been feeling sick. ஓகே, இப்போ நம்ம இதை மாத்தணும். அவர் கெட்டுப்போன உணவை சாப்பிட்டதில் இருந்து. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திரும்பவும் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா சப்ஜெக்ட் எழுதணும். அப்போ திரும்பவும் சப்ஜெக்ட்னா இங்க சப்ஜெக்ட் யாரு? he தான் எழுதணும். இங்க he தான் என்னது? சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருந்தது. ஆனா இது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, அதுவும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. சோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்மளால ஈஸியா மாத்த முடியும். அது எப்படி அப்படின்னா he நம்ம போட்டாச்சு, சப்ஜெக்ட் போட்டுட்டோம். வெர்ப் என்ன போடணும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ஈட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்ன? ate. அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும்? ஈட்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலா என்ன எழுதணும் அப்படின்னா ate. ஓகே, ஈட்டை எடுத்துட்டு ஈட்டுக்கு பதிலா ate எழுதணும். ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அந்த உணவை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லை. சோ அது பாஸ்ட்ல இருக்கு. இங்க he ate அப்படின்னு எழுதணும். அப்ப சப்ஜெக்ட் எழுதிட்டோம், வெர்ப் எழுதிட்டோம். அடுத்து ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அப்ப இதுல நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் எழுதும் போது அதோட என்ன எழுதணும்? ஆர்டிகிள்ஸ் எழுதணும். சோ that. வேற ஒண்ணுமே இல்லை, that. அப்ப நம்ம இதுல என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒண்ணுமே மாத்தல. என்ன மாத்திருக்கோம்? ஈட்டை வந்து பிரசன்ட்ல இருந்த ஈட்டை நம்ம ஏட்னு பாஸ்டுக்கு மாத்திருக்கோம். அதோட நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா டே போட்டிருக்கோம். ஆனா இப்படி ரெண்டு சென்டென்ஸ் எழுதும் போது ஒரு சென்டென்ஸை ரெண்டு சென்டென்ஸா உடைச்சு எழுதும் போது கனெக்டிங் வேர்டு எழுதணும். சரிங்களா, ஆல்ரெடி சொல்லிட்டேன், கனெக்டிங் வேர்டு எழுதணும். ரெண்டுக்கும் ஒரு பாலம் வேணும். அப்ப அந்த பாலம் என்ன அப்படின்னு கேட்டா சின்ஸ் போடணும். ஓகேங்களா, சின்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். சின்ஸ்னா என்ன அப்படின்னா இருந்து. சின்ஸுக்கு கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னா இருந்து. ஓகேங்களா, சின்ஸுக்கு கரெக்டான மீனிங் இருந்து. அப்போ அவர் கெட்டுப்போன உணவை சாப்பிட்டதில் இருந்து நம்ம ஒரு வேர்டு எழுதாம வச்சிருந்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்குல்ல? என்னது? இருந்து. அந்த இருந்து என்ன அப்படின்னா சின்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ் கரெக்டான மீனிங்கான சென்டென்ஸா மாறி இருக்கு. இப்போ இந்த சென்டென்ஸா நம்ம கரெக்டா கீழே எழுதியா இதை நம்மளுக்கு மாத்த தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு லாங்கான சென்டென்ஸா இருந்தாலும் நம்மளால ஈஸியா மேக் பண்ண முடியும். he has been feeling sick since he ate the spoiled food. என்னது? அவனுக்கு உடம்பு சரியில்லை. எதனால உடம்பு சரியில்லை? அவன் கெட்டுப்போன உணவை சாப்பிட்டதில் இருந்து. ஓகேங்களா, கெட்டுப்போன உணவை சாப்பிட்டதில் இருந்து அவனுக்கு உடம்பு சரியில்லை. அவ்வளவுதான். எப்பவுமே நம்ம இங்கிலீஷ்ல தமிழ்ல ஒரு வாக்கியத்தை ரெண்டா பிரிச்சு எழுதும் போது அந்த ரெண்டாவது சென்டென்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடணும், ஃபர்ஸ்ட் உள்ளது ரெண்டாவது போயிடணும். அப்படி எழுதும் போதுதான் நம்மளுக்கு என்னது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாவும் இருக்கும், அது ஒரு பெர்ஃபெக்ட் சென்டென்ஸாவும் இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் புரிஞ்சிருக்கும். இந்த பெரிய சென்டென்ஸை நம்மளால ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்க முடியும் போது இதை விட சின்ன சென்டென்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இப்போ இந்த வாக்கியத்தை பாருங்க. நான் 2015 இருந்து இங்கு வேலை செய்து வருகிறேன். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸா தான் இருக்கு. அதனால இதை நம்ம டைரக்டாவே என்ன செஞ்சலாம், ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷ்ல ஈஸியா மாத்தலாம். இந்த சென்டென்ஸையும் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். அது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா நான் 2015 இருந்து இங்கு வேலை செய்து வருகிறேன். ஓகே, இதை நம்ம ரெண்டா பிரிச்சாச்சு. செகண்ட் உள்ள சென்டென்ஸ் எங்க வந்துடணும்? ஃபர்ஸ்ட் வந்துடணும். ஃபர்ஸ்ட் உள்ள சென்டென்ஸ் செகண்ட் போயிடணும், அதாவது லாஸ்டா போயிடணும். நம்ம ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது என்ன அப்படின்னா இங்கு வேலை செய்து வருகிறேன். ஓகே, இங்கு வேலை செய்து வருகிறேன் யாரு? நான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன போடணும் அப்படின்னா ஐ. இந்த இருந்துன்னு அதிகமா சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம சின்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப சின்ஸ் யூஸ் பண்றதா இருந்தா நம்மளுக்கு verb என்ன வரும் அப்படின்னா பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்.
முதல்ல இந்த சின்ஸுக்கு என்ன மீனிங்னு நம்ம பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சாதான் சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். இறந்த காலத்துல ஒரு ஆரம்பிச்ச செயல் வந்து நிகழ்காலம் வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தா அங்க வந்து நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம போன சென்டென்ஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, கெட்டுப்போன உணவை சாப்பிட்டதிலிருந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த செயல் எங்க நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, சாப்பிட்டதுல இருந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த கெட்டுப்போன உணவை சாப்பிட்டதுல இருந்தே அவனுடைய வேலை என்ன செஞ்சிருச்சு, ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அவனுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ அது பாஸ்ட்ல தொடங்கி நிகழ்காலம் வரைக்கும் நடந்திருக்கு. அதே மாதிரி தான் இங்க நான் 2015 இருந்து, அப்போ 2015 இருந்தே இப்ப 2024 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, இங்கு வேலை செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாஸ்ட்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி இப்ப வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கு, தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அதுவும் இல்லாம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா பாஸ்ட்ல நடக்கிற நிகழ்ச்சி தான் என்ன செஞ்சுட்டு இருக்கு, பிரசன்ட் வரைக்கும் நம்மளுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இங்க நம்ம என்ன verb போடணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி has அல்லது have போட்டு been போட்டு வெர்போட ing போட்டு எழுதணும். அப்போ இங்க I வந்திருக்கிறதுனால நம்ம வெர்ப்ல என்ன போடுவோம் அப்படின்னா have. I have been. I have been வேலை செய்து வருகிறேன். ஓகே, வேலை செய்து வருகிறேன் அப்படின்னா working. So I have been working. எங்க வேலை செய்றாங்க, இங்கு. இங்க நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா here. அப்ப இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இந்த ரெண்டாவது வாக்கியம் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கு வேலை செய்து வருகிறேன் அப்படின்னு எழுதுறதுக்கு I have been working here. நான் இங்கு வேலை செய்து வருகிறேன். ஓகே, இப்ப எப்ப இருந்து வேலை செய்றாங்க அப்படிங்கறத நம்ம எழுதும்போது இங்க கனெக்டிங் வேர்ட் எழுதணும் இல்லையா, since. since since இங்க வந்து நம்ம திரும்ப சப்ஜெக்ட் எழுதணுமா அப்படின்னு கேட்டா எழுத தேவை இல்லை. இங்க நம்ம சப்ஜெக்ட் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ since 2015 மட்டும் எழுதுனா போதும். ஓகேங்களா, since 2015. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம எழுதியாச்சு. I have been working here. நான் இங்க வேலை செய்கிறேன் since 2015. 2015 இருந்து இங்க வேலை செய்யறேன் 2015 இருந்து அப்படின்னு நம்ம சென்டென்ஸை முடிச்சிட்டோம். இந்த மாதிரி சிம்பிளாவும் சென்டென்ஸ் இருக்கும். ஒரு செயல் பாஸ்ட்ல நடந்து நிகழ்காலம் வரைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தா அதுக்கு நம்ம என்ன போடணும் அப்படின்னா since போடணும். sinceனா இருந்து அப்படின்ற மீனிங். இந்த சென்டென்ஸ் பாருங்க, இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு. நான் 3 மணி நேரம் படித்துக் கொண்டு இருக்கிறேன். இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா கண்டினியூஸ்ல இருக்கு, அதுவும் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது சிம்பிளா ஒரே வாக்கியமா தான் இருக்கு. இந்த ஒரே வாக்கியத்துக்கும் நம்ம கனெக்டிங் வேர்ட் போடணும். அது என்னன்னு பார்க்கலாம். நான்ங்கிறது என்ன எழுதுவோம், ஐ. ஓகே, இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச வேர்டா எழுதிக்கலாம். நான்ங்கிறது ஐ. 3 மணி நேரம் படித்துக் கொண்டு இருக்கிறேன். நமக்கு சப்ஜெக்ட் வந்துட்டாலே அடுத்து என்ன வரணும், verb வரணும். அப்போ verb வந்து ஸ்டடி. அடுத்து எவ்வளவு நேரம் படிக்கிறாங்க அப்படின்னா 3 மணி நேரம். அப்போ 3 hours. ஓகே, நான் எழுதிட்டோம், 3 மணி நேரம் எழுதிட்டோம், படிக்கிறதை எழுதிட்டோம். இந்த கொண்டிருக்கிறேன், ஓகேங்களா, கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் எழுதுறதுக்கு நம்ம verb கரெக்டா போடணும். பெர்ஃபெக்ட்டா நம்ம டென்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்க பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம என்ன போடணும், have போடணும். ஐக்கு அப்புறம் என்ன வரும், have. I have been. ஸ்டடி வந்து என்ன வந்துரும் அப்படின்னா ஸ்டடியிங். ஓகே, I have been studying. என்னது 3 hours, 3 மணி நேரம் படித்துக் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா 3 hours நம்ம எழுதியாச்சு. அப்ப இங்க ஏதோ கனெக்டிங் வேர்ட் போடணும்னு சொன்னீங்க இல்லையா, அப்ப அந்த கனெக்டிங் வேர்ட் என்ன அப்படின்னு கேட்டா for. ஓகேங்களா, இந்த சென்டென்ஸ்ல ஃபார்ங்கிறது தான் கனெக்டிங் வேர்டு. ஃபார்னா என்ன மீனிங், இதற்காக. ஃபார்னா என்ன மீனிங் அப்படின்னா இதற்காக, காக அந்த மாதிரி சொல்றது. ஓகே, இப்போ I have been studying for 3 hours. 3 மணி நேரமா, ஓகேவா, நான் 3 மணி நேரம் படித்துக் கொண்டு இருக்கிறேன். இந்த ஃபார் வந்து இதற்காக அப்படின்ற மீனிங்க்கும் வரணும். அடுத்து டூரேஷன், காலம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, 3 மணி நேரம்ங்கிற ஒரு குறிப்பிட்ட 3 மணி நேரமா நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்தை மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும். இந்த டூரேஷனுக்கும் நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும், பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணணும். பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணணும். பர்பஸ்
பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும். பர்பஸ்னா என்ன அப்படின்னா நோக்கம், ஒரு நோக்கத்துக்காக. ஓகேங்களா? இந்த மாதிரி 2 விஷயத்துக்குமே நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும். இதற்காக அப்படிங்கிற ஒரு கனெக்டிங் வேர்டு போடணும். இங்க வந்து நம்ம எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா டூரேஷனுக்காக, காலத்தை குறிக்கிறதுனால நம்ம இங்க ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 3 hours. 3 மணி நேரமா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? படிச்சிட்டு இருக்காங்க. அது காலத்தை குறிக்கிறது. அடுத்தது பர்பஸ்க்காக நம்ம எப்படி இந்த ஃபாரை யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த வாக்கியம் பாருங்க, இதுவும் சிம்பிளா தான் இருக்குது. அவன் முதுகலை பட்டப்படிப்பு படித்துக் கொண்டு இருக்கிறான். இந்த வாக்கியம் எந்த டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ அவன்ங்கிறது ஹி. அவனுக்கு அடுத்து நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா நம்ம வந்து என்ன எழுதணும்? அப்போ ஹீக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா has been. படித்துக் கொண்டு இருக்கிறான். சோ படித்துக் கொண்டு இருக்கிறான் இந்த வெர்பை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கோம். அதனால studying. He has been studying for his master degree. ஓகே, அப்போ ஹீங்கிறது அவன்ங்கிறது ஹீன் போட்டோம். படித்துக் கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு has been studying போட்டாச்சு. முதுகலை பட்டப்படிப்பு. அப்போ இங்க வந்து நம்ம for யூஸ் பண்ணிருக்கோம். எதற்காக அவன் படிக்கிறான்? அப்போ இதற்காக அப்படிங்கிற பொருள் தருதா? அப்போ இதற்காகத்தான் என்ன செய்யறான்? படிக்கிறான். அப்போ for his master study முதுகலை பட்டப்படிப்புக்காக அவன் படிக்கிறான். இங்க வந்து எதை குறிக்குது அப்படின்னா டூரேஷன் வராது, பர்பஸ் வரும். அதாவது ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கத்துக்காக அவை படிக்கிறது. இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல சின்ஸ் அண்ட் ஃபார் இதை வந்து எந்த மாதிரி சென்டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்காக. அவள் பட்டம் பெற்றதில் இருந்து கனடாவில் வசிக்கிறாள். அப்போ இதை வந்து 2 வாக்கியமா பிரிக்க முடியுமா? கண்டிப்பா பிரிக்கலாம். அவள் பட்டம் பெற்றதில் இருந்து இது ஒரு வாக்கியமாகவும், அடுத்து கனடாவில் வசிக்கிறாள் இதை வந்து ஒரு வாக்கியமாகவும் நம்மளால பிரிக்க முடியும். இப்போ இதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல எழுத போறோம். செகண்ட் உள்ளது ஃபர்ஸ்டா எழுதணும், ஃபர்ஸ்ட் உள்ளது லாஸ்டா வந்துடணும். இப்போ நம்ம கனடாவில் வசிக்கிறாள் இதைத்தான் நம்ம எழுத போறோம். யாரு வசிக்கிறது? அவள். அப்போ நம்ம இங்க என்ன எழுதணும் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து she. வசிக்கிறாள் அப்படின்னாலும் வசித்துக் கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறதுனாலும் ஒரே மீனிங் தான். வசிக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிவிங் சொல்லுவோம். இதை நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல நம்ம மாத்தணும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஷீக்கு அடுத்து என்ன வரும்? has. அடுத்து has வந்துட்டா been. she has been. வசிக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா living. அப்போ living. she has been living. அவள் கனடாவில் வசிக்கிறாள். இப்போ நம்ம இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் எழுதிட்டோம், வெர்ப் எழுதிட்டோம். அவள் என்னது? வசிக்கிறாள் எழுதிட்டோம். எங்க வசிக்கிறாள் நம்ம எழுதணும் இல்லையா? அப்ப இங்க எங்க வசிக்கிறாள்? கனடாவில் வசிக்கிறாள். அப்போ இன் கனடா, கனடாவில் தானே வசிக்கிறாங்க. இன்னுங்கிறது இன்னுங்கிறத தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இல். அப்போ கனடாவில் வசிக்கிறாள். முதல் வாக்கியத்தை நம்ம எப்படி இதுல ஆட் பண்றது அப்படின்னா அவள் பட்டம் பெற்றதில் இருந்து. அப்போ திரும்பவும் நம்ம என்ன எழுதணும்? இங்க சப்ஜெக்ட் எழுதணும். அவள் அப்படின்னா she. சிங்கிற சப்ஜெக்ட் நம்ம எழுதிட்டோம். இந்த இதுல வெர்ப் எப்படி இருக்கு அப்படின்னா பட்டம் பெற்றதில். ஓகே, பட்டம் பெறுறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிராஜுவேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே பட்டம் பெற்றதில் இருந்து பாஸ்ட் டென்ஸ்ல எழுதும் போது கிராஜுவேட்டட் அப்படின்னு எழுதணும். அப்போ she graduated. பட்டம் பெற்றதுல இருந்து எங்க போயிட்டாங்க? கனடாவில் இருக்காரு. she has been living in Canada. she graduated. நம்ம சென்டென்ஸ் எழுதிட்டோம். ஆனா இங்க என்ன போடல அப்படின்னா லிங்கிங் போடல. இங்க கனெக்டிங் வேர்ட் பாலம் என்ன அப்படிங்கறத நம்ம போடல. இந்த பாலத்தை நீங்க தான் நிரப்ப போறீங்க. இதுல சின்ஸ் வருமா இல்ல அப்படின்னா ஃபார் வருமா அப்படிங்கறத நீங்க என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.